சொற்பொழிவு ஏற்று வீடு திரும்பியாயிற்று. எனது அன்பான ஓஷோ, பிரசித்தி பெற்ற குருமார்கள் எல்லாமே கிழக்கிலிருந்தே வந்திருக்கிறார்களே. ஏன்? ஏனெனில் மானுடம் இன்னும் முழுமை பெறவில்லை. கிழக்கு உள்முகமாக இருக்கிறது. மேற்கு என்பது தனக்கு வெளியே காணும் குணம் உள்ளதாக எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்கின்றது. மனிதன் பிளவுபட்டிருக்கிறான். மனம் நோய் கொண்டதாக இருக்கிறது. அதனால்தான் பிரசித்தி பெற்ற குருமார்கள் எல்லாருமே கிழக்கிலிருந்தும் அறிவியல் விஞ்ஞானிகள் அனைவருமே மேற்கிலிருந்தும் வருகிறார்கள். மேற்கு என்பது அறிவியலில் வளர்ச்சியடைந்து ஆத்மாவை அறவே மறந்ததாக இருக்கிறது. அது ஜடத்தை பற்றி கவலைப்படுகிறது. உள்ளிருக்கும் குணத்தை மறந்து போனதாக இருக்கிறது. முழுமையுமே இலக்கை நோக்கியே இருக்கிறது. அதனாலேயே பெரிய அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் மேற்கிலிருந்தே பிறக்கிறார்கள். கிழக்கு என்பது அளவுக்கு அதிகமாகவே அந்தராத்மாவை பற்றி கவலைப்பட்டு இலக்கை, பொருளை, உலகை மறந்துவிட்டது. மகத்தான குருமார்கள் இதிலிருந்து தான் வளர்ந்தார்கள். ஆனால் இது நல்ல சூழ்நிலை அல்ல. இது இப்படி இருக்கவும் கூடாது. மனிதன் ஒருமையுடையவனாக வேண்டும். மனிதன் சிறு சிறு கிளைகளாகி விடுவதற்கு இனிமேலும் அனுமதிக்கவும் கூடாது. மனிதன் நீரை போல இருக்க வேண்டும். உள்ளுக்குள் சுருங்கியோ வெளியே மட்டும் சிந்திப்பவனாகவோ இருக்கக்கூடாது. மனிதன் இந்த இரண்டாகவும் ஒரே சமயத்தில் இருக்க வேண்டும். உள்ளேயும் வெளியேயும் சமநிலையில் இருக்கும்போது மகத்தான பரவச அனுபவம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளேயே அதிகம் சாய்ந்து விடாமல் அதே சமயம் வெளியே மட்டும் சாராதவனாகவும் இருக்கும்போது மட்டுமே சமநிலையில் இருக்க முடியும். அவன் ஓர் அறிவியல் வல்லுநராகவும் அதே சமயம் ஆன்மீகவாதியாகவும் இருக்க முடியும். அதுவே நடக்கும். அதுவே நடக்கப் போகிறது. நாம் அதற்கான நிலைக்களனை உருவாக்குகிறோம். நான் கிழக்கை சாராமல் அதே சமயம் மேற்கிலும் சாராமல் இருக்கும் ஒரு மனிதனை தான் பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் கிழக்கை எதிர்க்கும் மேற்கு அசிங்கமாக இருக்கிறது. மேற்கை எதிர்க்கும் கிழக்கும் மறுபடியும் அழகற்றதாக இருக்கிறது. இந்த பூமி முழுவதும் நமக்கு சொந்தமானது. நாம் இந்த பூமி முழுவதற்கும் சொந்தமாக இருக்குகிறோம். ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மனிதத்துவம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். முழுமையாக, மொத்தமாக இந்த முழுமையிலிருந்துதான் ஒரு புதிய ஆரோக்கியம் எழும். கிழக்கும் அவதிப்பட்டிருக்கிறது, மேற்கும் அவதிப்பட்டிருக்கிறது. கிழக்கு சிரமப்பட்டு கொண்டிருப்பதை உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழ்மையை, வறுமையை பார்க்கிறீர்கள். மேற்கும் மனஸ் சிரமப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேற்கின் மனத்தினுள் பதற்றத்தை, மனக்கவலையை, கோபத்தை காணலாம். மேற்கு மனத்தளவில் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறது. கிழக்கு வெளித்தோற்றத்தில் ஏழ்மையாக இருக்கிறது. ஏழ்மை மிக கொடுமையானது. உள் அல்லது வெளி என்பதற்கிடையே அதிக வித்தியாசமில்லை. ஏழ்மை என்பதை அனுமதிக்க முடியாது. மனிதன் வளமாக இருக்க வேண்டும். உள்ளேயும் வெளியேயும் இரண்டிலுமே வளமாக இருக்க வேண்டும். மனிதன் எல்லா பரிமாணங்களிலுமே வளமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரே சமயத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாகவும் கௌதம புத்தராகவும் இருப்பதாக யோசித்து பாருங்கள். அது போன்ற சாத்தியத்தில் தியானம் செய்து பாருங்கள். அது சாத்தியமானதே. ஒருவேளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறிது காலம் அதிகமாக வாழ்ந்திருந்தாரானால் அவர் ஆன்மீகவாதியாகத்தான் மாறியிருப்பார். அவர் உள்மனத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு உள்ளே இருக்கும் மர்மத்தை பற்றி ஆர்வம் மிகுதியாக ஆரம்பித்து விட்டது. எத்தனை காலம்தான் வெளி மர்மங்களை பற்றியே ஆர்வம் இருக்கும்? நீங்கள் உண்மையிலேயே மர்மத்தை பற்றி ஆர்வம் காட்டுபவராக இருப்பின் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ நீங்கள் உள்மனத்தை கண்டு திகைத்து நிற்பீர்கள். என்னுடைய கொள்கை என்னவெனில், கிழக்குமற்ற தாக மேற்குமற்றதாக இருப்பதே. உள்ளே மட்டும் பார்ப்பதாகவோ அல்லது வெளியே மட்டும் பார்ப்பதாகவோ இல்லாமல் இருப்பதே. இதுவே சமமானதாக, முழுமையானதாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை பொறுத்தவரை இப்படி இல்லை. அதனால்தான் உங்களது கேள்வி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எல்லா மத குருமார்களும் கிழக்கிலிருந்து மட்டுமே வந்திருக்கிறார்கள். ஏன் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிழக்கு வெளியேயும் பார்க்க வேண்டும் என்பதற்கு மாறாக உள்ளே மட்டும் பார்ப்பது என்பதிலேயே இருந்திருக்கிறது.
இயற்கையாகவே பல நூற்றாண்டுகளாக உள்மனம் மட்டுமே உங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தரை, ஒரு நாகார்ஜுனரை, ஒரு சங்கரரை, கபீரை உருவாக்குவீர்கள். இது இயற்கையானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை, ஓர் எட்டிங்டனை, ஓர் எடிசனை உருவாக்கியிருப்பீர்கள். அது இயற்கை. ஆனால் அது மனித வர்க்கத்துக்கு முழுமையாக நோக்கும்போது நல்லதல்ல. ஒரு மனிதன் உள்மனத்தளவில் வளர்ந்தும் வெளியே வளரவில்லை எனில், வெளியே அவன் விடலை பையனாகவே தோற்றமளிப்பான். வெளியே முட்டாளாகவே காட்சியளிப்பான். அதே போல ஒரு மனிதன் வெளியே நன்றாக வளர்ந்து முதிர்ச்சியடைந்த பின்னரும் கூட, மிகவும் முதிர்ச்சியடைந்த பின்னரும் கூட, கணிதவியலில், பௌதிகத்தில், ரசாயனத்தில் விற்பன்னனாக இருப்பினும், உட்புறம் இன்னும் பிறக்கக்கூடவில்லை எனில், இன்னும் கற்பப்பையிலேயே இருப்பின இதே போலத்தான் முடியும். இதுவே எனது செய்தி. இந்த அரைக்கோளத்தை விட்டுவிடுங்கள். கிழக்கையும் மேற்கையும், இந்த உள்வெளி என்ற அரைக்கோளத்தையும் விட்டுவிடுங்கள். நீரைப் போல மாறுங்கள். தேக்கமடையாமல் நகருங்கள், ஓடுங்கள். உங்களது வாழ்க்கையாக இருங்கள். உள்ளுக்கும் வெளிக்கும் எல்லாவற்றுக்கும் கிடைக்கும்படியாக இருங்கள். அதனால்தான் நான் அன்பையும் தியானத்தையும் கற்றுத்தருகிறேன். அன்பு என்பது வெளியே செல்வதற்கு உதவும். தியானம் என்பது உள்ளே செல்வதற்கு. அன்பு செலுத்தி அதே சமயம் தியானமும் செய்யும் மனிதன் மனோவியாதிக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பான். எல்லா விதமான பிளவுகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பான். அவன் ஒன்றுபட்டவனாக, ஒருங்கிணைக்கப்பட்டவனாக இருப்பான். உண்மையில் அவனுக்கு ஆன்மா இருக்கிறது. எனது அன்பான ஓஷோ, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாளைப் போல ஒரே மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லி சலிப்புக்கு மேல் சலிப்படைவதில்லையா? நாங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து எங்கள் காதுகளை மூடிக்கொண்டு, கண்களை மூடி, வாய் மௌனமாகி எப்போதுமே செய்தியை அடைய முடிவதில்லை. அல்லது பதில்களே இல்லையா? தாங்கள் தொடர்ச்சியாக அதிகாலை பனித்துளி போன்ற புத்தம் புதிய பதில்களை அளிக்கிறீர்கள். இருந்தும் கூட வெகு சில கணங்களை தவிர கண் தெரியாதவனாகவும், காது கேளாதவனாகவும், திருப்தி அடையாதவனாகவும் நான் இருந்து வருகிறேன். முதல் விஷயம், நான் இல்லை. அதனால் என்னை சலிப்படைய வைக்கவோ அல்லது சோர்வடைய வைக்கவோ முடியாது. சலிப்படைய முதலில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக நீங்களாக இருக்கும்போது அதிகமாக சலிப்படைந்து விட்டதாக உணர்வீர்கள். நீங்கள் அளவில் குறைவாக நீங்களாக இருக்கும்போது குறைவாகவே சலிப்படைவீர்கள். அதனாலேயே குழந்தைகள் வயதானவர்களை விட குறைவாகவே சலிப்படைகின்றனர். அதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? குழந்தைகள் பெரும்பாலும் சலிப்படைவதே இல்லை. அவர்கள் அதே பொம்மைகளுடன் திரும்ப திரும்ப விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வண்ணத்து பூச்சிகளின் பின்னே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே கிளிஞ்சல்களை தேடி சேகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சலிப்படைவதே இல்லை. நீங்கள் எப்போதாவது குழந்தைகளிடம் கதை சொல்லி இருக்கிறீர்களா? கவனித்து கேட்ட பின்னர் அவர்கள், மறுபடியும் சொல், அந்த கதையை மறுபடியும் சொல், அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஏன்? அந்த குழந்தைக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை. ஏனெனில் அவனாக இருப்பதில்லை. அல்லது அவன் ஆரம்ப நிலையிலேயே அகந்தை உருவாகாத கட்டத்தில் இருக்கிறான். அகந்தை என்பதுதான் சலிப்பு ஏற்பட காரணமாக உள்ளது. மிருகங்கள் சலிப்படைவதில்லை. மரங்கள் சலிப்படைவதில்லை. மரங்களின் வாழ்க்கையில் அல்லது மிருகங்களின் வாழ்க்கையில் என்ன புதுமை இருக்கப் போகிறது? ரோஜா செடிகள் வருடா வருடம் அதே போன்ற ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன. பறவைகள் ஒவ்வொரு காலையும் அதே சங்கீதத்தை இசைத்தபடி இருக்கின்றன. குயில்களுக்கு பலவிதமான சங்கீத குறிகள் தெரியும் என்று சொல்ல முடியாது. அவற்றுக்கு ஒரே கீதம்தான் தெரியும். அவை அவற்றையே திரும்ப திரும்ப ஒரே மாதிரிதான் பாடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு மிருகம் கூட சலிப்படைவதில்லை. ஒரு மரம் கூட சலிப்படைவதில்லை. இயற்கைக்கு சலிப்பு என்றாலே என்னவென்று தெரியாது. ஏன்? ஏனெனில் இயற்கைக்கு இன்னும் அகங்காரம் ஏற்படவில்லை. ஒரு புத்தர் சலிப்படைந்ததில்லை. ஓர் இயேசு சலிப்படைந்ததில்லை. ஏனெனில் அவர்கள் அகங்காரத்தை கைவிட்டு விட்டனர். இயற்கையாகவே அவர்களுக்கு அது எழவில்லை. புத்தர் அதை விட்டுவிட்டார். புத்தரும் இயற்கையும்
பெரும்பாலாக ஒன்றே. நான் பெரும்பாலும் என்று சொல்கிறேன். ஏனெனில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் ஒரே ஒரு காரணம்தான். வித்தியாசம் பிரக்ஞை. இயற்கை அகங்காரம் என்பது இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் அதை பற்றிய பிரக்ஞையும் அதற்கு கிடையாது. புத்தருக்கும் அகங்காரம் என்பது கிடையாது. ஆனால் அவருக்கு அதை பற்றிய பிரக்ஞை உண்டு. நீங்கள் ஒரு முறை நீங்கள் இல்லை என்று கண்டுகொண்டால் யார் உங்களை சலிப்படையச் செய்ய முடியும்? யாரால் உங்களை சோர்வடையச் செய்ய இயலும்? அதனால்தான் ஒவ்வொரு காலையும் நான் இங்கு வந்து உங்களது கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். நான் சலிப்படைவதே இல்லை. என்னை சலிப்படைய வைக்கவே முடியாது. பெரும்பாலும் இந்த 25 வருடங்களாக நான் சலிப்பை ருசித்ததே கிடையாது. நான் அதன் சுவையையே கூட மறந்துவிட்டேன். அது எப்படி இருக்கும்? இரண்டாவதாக, இவை ஒரே கேள்விகள் அல்ல. அவை ஒன்றாக இருக்க முடியாது. அவை 2 வெவ்வேறு மனிதர்களிடமிருந்து வந்தவை. அவை எப்படி ஒரே கேள்வியாக இருக்க முடியும்? ஆமாம், சில நேரங்களில் வார்த்தைகள் ஒன்று போல தோன்றினாலும் கேள்விகள் ஒன்று அல்ல. 2 மனிதர்கள் ஒருவரிலிருந்து மற்றவர் முற்றிலும் வேறு மனிதராக இருக்கும்போது கேள்விகள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அவை அமைக்கப்பட்ட விதம் கூட ஒன்றாக இருக்கலாம். இருப்பினும் நான் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன், அவை ஒரே கேள்விகள் அல்ல. இப்போது இந்த கேள்வி ஆனந்த் ஷைலாவினால் கேட்கப்பட்டது. வேறு எவரும் கேட்க முடியாது. இந்த பரந்த பூமியில் இருக்கும் வேறு எவராலும் இந்த கேள்வியை கேட்க முடியாது. இந்த கேள்வியை கேட்பதற்கு ஷைலா தான் தேவைப்படுகிறது. ஷைலா என்பது இவர் ஒருவர்தான். பல ஷைலாக்கள் இருக்க முடியாது. ஆகவே நினைவில் வையுங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று பிரத்யேக தன்மை இருக்கிறது. அவை ஒரே கேள்விகள் என்று சொல்வது அவமானப்படுத்துவதாகும். நான் உங்களது கேள்விகளை மதிக்கிறேன். அவை ஒன்றல்ல. அவற்றுக்கென்று நுண்ணிய அழகுகள் இருக்கின்றன. தனியாக அவற்றுக்கென்று நிறங்கள் இருக்கின்றன. ஆனால் வித்தியாசங்கள் கூர்ந்து பார்ப்பதற்கென்று உங்களுக்கு கண்கள் வேண்டும். இல்லையெனில் அவற்றை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் உங்களை சுற்றியிருக்கும் மரங்களை பார்த்து அவை பச்சை நிறத்தில் இருப்பதாக கருதினால் அவை எல்லாமே ஒரு விதமான பச்சை நிறத்திலாயிருக்கின்றன. அதன்பின் உங்களுக்கு நிறங்களை எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை என்று பொருள். ஒரு ஓவியனை அழைத்து வந்து அவனிடம் கேளுங்கள். அவன் சொல்லுவான், அவை பலவித பச்சைகள். ஆயிரக்கணக்கில் பச்சை நிறங்கள் உள்ளன, பலவித நுண்ணிய அழகுடன். எந்த 2 மரமும் ஒரே விதமான பச்சை நிறத்தில் இருப்பதில்லை. உங்களை சுற்றி பார்த்த பின்பு நீங்களும் சொல்வீர்கள், ஆமாம், ஒவ்வொரு பச்சையும் ஒவ்வொரு விதமான பச்சைதான் என்று. இதே போன்றுதான் கேள்விகளும். ஒரே நபர் ஒரே விதமான கேள்வியை பல தடவை கேட்டாலும் கூட அவை ஒரே கேள்விகள் அல்ல. ஏனெனில் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். எதுவுமே ஒரே இடத்தில் இருப்பதில்லை. நீங்கள் அதே நதியில் 2 முறை காலை வைக்க முடியாது. நீங்கள் அதே மனிதனை திரும்ப பார்க்க முடியாது. ஷைலாவினால் அந்த கேள்வியை நாளைக்கு கேட்க முடியாது. ஏனெனில் நாளைக்கும் இதே மனிதன் இருக்க முடியாது. கங்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய நீர் கீழே ஓடிவிட்டிருக்கும். இந்த கணத்துக்கு இது பொருத்தமாக இருக்கிறது. நாளைக்கு இதுவே பொருத்தமாக இருக்காது. நமது பிரக்ஞையில் வேறு ஏதாவது மேலெழும். எந்த 2 மனிதர்களாலும் ஒரே கேள்வியை கேட்க முடியாது. ஒரே மனிதனாலும் கூட அதே கேள்வியை கேட்க முடியாது. ஏனெனில் அந்த மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் தீ ஜுவாலையை போன்றவன் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பான். ஆனாலும் நீங்கள் எப்போதுமே உங்களது கேள்வியை நோக்க வேண்டும். நான் ஒரே மாதிரியான கேள்வியை கேள்விப்பட்டதில்லை. நான் எப்போதுமே உங்களது கேள்வியை கண்டு பிரமிக்கிறேன். நீங்கள் எப்படி இது போன்ற கேள்விகளை கேட்க சாத்தியமாகிறது என்று ஆச்சரியப்படுகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாளைப் போல ஒரே மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லி சலிப்புக்கு மேல் சலிப்படைவதில்லையா? நாங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து எங்கள் காதுகளை மூடிக்கொண்டு கண்களை மூடி வாய் மௌனமாகி எப்போதுமே செய்தியை அடைய முடிவதில்லை. அல்லது பதில்களே இல்லையா? தாங்கள் தொடர்ச்சியாக அதிகாலை பனித்துளி போன்ற புத்தம் புதிய பதில்களை அளிக்கிறீர்கள். இருந்தும் கூட
வெகு சில கணங்களைத் தவிர நான் கண் தெரியாதவனாகவும் காது கேளாதவனாகவும் திருப்தி அடையாதவனாகவும் தான் இருந்து வருகிறேன். ஒருவேளை பதில்களே இல்லையா? நீங்கள் காதுகளை பொத்தியபடி வாய் ஊமையாகி கண்களை மூடியபடி எந்தச் செய்தியும் கேட்காது உட்கார்ந்திருக்கிறீர்கள். இது எனக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இது ஒரு பெரிய சாகசம். நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கேள்வி என்னவெனில், யார் வெற்றி அடையப் போகிறார்கள்? நீங்கள் தொடர்ந்து மூடியபடியே இருக்கப் போகிறீர்களா? அல்லது என் மீது கருணை கொண்டு என்றாவது ஒரு நாள் என்னை கவனிக்கப் போகிறீர்களா? உங்களது காதுகளையும் மனத்தையும் திறந்து வைத்துக் கொண்டு கொஞ்சமாவது கவனிக்கப் போகிறீர்களா? அது ஒரு போராட்டம். அது குருவுக்கும் அவரது சீடருக்கும் நடக்கும் மல்யுத்தம்தான். நிரந்தரமான சண்டை. சீடன் நிச்சயம் வெற்றி அடைய முடியாது. இதுவரையில் சீடன் வெற்றி அடைந்ததாக கேள்விப்பட்டதில்லை. அவன் தள்ளிப்போ போடலாம், அவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் நிச்சயம் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் மேலும் மேலும் தாமதப்படுத்தும் போது உங்களது தோல்வி மேலும் மேலும் நிச்சயமாக்கப்படுகிறது. நான் உங்களை பல வழிகளில் ஆக்கிரமிக்கிறேன். நீங்கள் அங்கேயே காதுகளை மூடி வாய்ப்பொத்தி இதயத்தை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் அங்கேயே இருங்கள். சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ ஒரு நாள் எனது செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு காலம் மூடியபடியே இருப்பீர்கள்? சிலர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய முட்டாள்தனத்திலேயே தொடர்ந்தால் அவன் புத்திசாலியாகி விடுகிறான் என்று. என்றாவது ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், கேட்பீர்கள். அதனாலேயே வருடக்கணக்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கு செய்தியே கிடைப்பதில்லை, ஒருவேளை பதில்களே இல்லையோ என்று. உங்கள் மனத்தில் கேள்விகளே இல்லாத போதுதான் பதில்கள் கிடைக்கும், அதற்கு முன்பாக அல்ல. உங்களிடம் கேள்விகள் இருக்கும் போதே பதில்கள் இல்லை என்ற செய்தி எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு பதிலையும் முந்திக்கு கொண்டு ஒரு கேள்வி எழும். பதில்களை தேடுவதே கேள்விகள்தான். கேள்விகள் எழும்போதே பதில்கள் இருக்கின்றன என்ற நம்பிக்கையில்தான். அப்படி இல்லையெனில் கேள்விகள் எப்படி எழும்? கேள்விகள் தனக்குத்தானே உருவாக முடியாது. அவை பதில்கள் இருக்கும் சாத்தியத்தில்தான் அல்லது பதில்களை சார்ந்தே எழுகின்றன. ஒரு நாள் உங்களது மனத்தில் கேள்விகளே எழாத நிலை ஏற்படும் போது அப்போதுதான் பதில்களே இல்லை என்ற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அன்றுதான் நீங்கள் கேட்கவும் இல்லை, நான் பதில் சொல்லவும் இல்லை என்ற நிலையை காணுவீர்கள். அப்போது முழுமையான மௌனம் நிலவும். கேள்விகள் கேட்பதும் பதில்கள் சொன்னதும் எல்லாமே கனவு நிலை போல தோன்றும். ஆனாலும் நீங்கள் கேள்விகள் கேட்பதினால் நானும் பதில் சொல்ல வேண்டும். இது ஒன்றுதான் உங்களது கேள்விகளை உங்களிடமிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியாக அமையும். நினைவில் வையுங்கள், எனது பதில்கள் எல்லாமே பதில்கள் அல்ல, அவை சாதனங்கள்தாம். எனது பதில்கள் எல்லாமே உங்களது கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லும் முயற்சி அல்ல. ஏனெனில் கேள்விகளே இல்லை என்று எனக்கு தெரியும். எல்லா கேள்விகளுமே மாயைதான். அவற்றை நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடம் கேட்கும்போது நான் உங்களை மதிக்கிறேன். நான் பதில் சொல்கிறேன். எனது பதில்கள் நான் உங்களை மதிப்பதற்கான புற அடையாளங்களே. எனது பதில்கள் சாதனங்களே. அவை உங்களது கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கு உதவியாக இருக்கும். திடீரென்று ஒரு நாள் நீங்கள் கேள்விகளே இல்லாமல் விழித்தெழுவீர்கள். அன்று நான் உங்களது ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லவில்லை என்று புரிந்து கொண்டிருப்பவர்கள். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏனெனில் ஒரு கேள்வி கூட இருந்ததில்லை. கேள்விகளே இல்லாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மர்மம். அது ஒரு பிரச்சனை அல்ல, தீர்த்து வைக்க முயல்வதற்கு. அது ஒரு மர்மம். அந்த மர்மத்தை நாம் நேசிக்க வேண்டும். அந்த மர்மத்தை வாழ வேண்டும். ஷைலா சொல்கிறார், தாங்கள் தொடர்ச்சியாக அதிகாலை பனித்துளி போன்ற புத்தம் புதிய பதில்களை அளிக்கிறீர்கள். இருந்தும் கூட வெகு சில கணங்களைத் தவிர நான் கண் தெரியாதவளாகவும் காது கேளாதவளாகவும்
திருப்தியடையாதவளாகவும் தான் இருந்து வருகிறேன். அந்த சில கணங்களே போதுமானது. அந்த சில கணங்கள் தாம் நம்பிக்கை தருகின்றனவே. அந்த சில கணங்கள் தாம் உங்களுக்குள் செல்லும். அந்த சில கணங்கள் மெல்ல மெல்ல பெரியதாகும். ஒரு நாள் அந்த சில கணங்கள் உங்களை வெற்றி கொண்டிருக்கும். ஒரே ஒரு கணம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அது போதுமானது. அது தேவைக்கு மேல். அந்த சிறிய உள்பிரகாசம் உங்களுக்குள் ஒரு நெருப்பு பொறியை உருவாக்கும். அந்த தீப்பொறி உங்களது மனத்தை முழுமையாக எரிக்கும், வேர் வரை பொசுக்கும். எனது அன்பான ஓஷோ, நான் இந்த புத்த சூத்திரத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியவில்லை. இவை மிகவும் கடினமாக, குழப்பமாக இருக்கின்றன. உண்மை என்பது மிகவும் எளிமையானது இல்லையா? உண்மை எளிமையானது. உண்மை கடினமானது. உண்மையில் அது கடினமானது. ஏனெனில் அது மிகவும் எளிமையானது. உங்கள் மனம் குழப்பமானதாக உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக இழக்கிறீர்கள். அது உங்களுக்கு சவாலாக இருப்பதில்லை. அது மிகவும் எளிமையாக நீங்கள் அதனை கடந்து செல்லும்போது, அதனை கடந்து செல்கிறோம் என்று கூட தெரியாத அளவுக்கு எளிமையாக இருக்கிறது. உண்மை எளிதானது. ஏனெனில் அது வெளிப்படையானது. ஆனால் எளிதானது என்பதற்காக அது சுலபமானது என்று பொருளல்ல. எளிமையே மிகவும் சிக்கலானதுதான். நீங்கள் அதனுள் நுழைந்தால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். நீங்கள் மறுபடியும் திரும்புவது என்பதே இயலாமல் போகலாம். அந்த எளிமையே ஆழம் நிறைந்ததாகும். அது மேலெழுந்த வாரி யானதல்ல. அந்த எளிமையை அடைய வேண்டுமானால் நீங்கள் பல விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். பல விஷயங்களை இழப்பது என்பது இயலாத காரியம். உதாரணமாக, ஏன் இந்த புத்த சூத்திரங்கள் உங்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கின்றன? ஏனெனில் அவை தர்க்க சாஸ்திரங்களுக்கு உட்படாதவை. நீங்கள் உங்கள் தர்க்க சாஸ்திரத்தை இழப்பீர்களேயானால் அவை மிகவும் எளிமையானதாக இருக்கும். இந்த கடினம் என்பதே உங்களது மனத்திலிருந்துதான் எழுகிறது. புத்தரது சூத்திரத்திலிருந்து எழுவதில்லை. அவர் மிகவும் எளிமை, யான மனிதர். அவர் உண்மையை எளிமையாக உரைக்காண்கிறார். பிரச்சனை உங்களிலிருந்துதான் எழுகிறது. ஏனெனில் உங்களால் அந்த எளிமையான உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நீங்கள் கருத்து வைத்துள்ளீர்கள். அந்த கருத்துக்கள் குறுக்கிடுகின்றன. இது எப்படித்தான் சாத்தியம்? இந்த மனிதர் சரி என்றிருந்ததால் அதன் பின் எனது எல்லா தர்க்க நியாயமும் தவறாகிறதே என்று சொல்வீர்கள். அதனை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களது அனைத்து கல்வியும் பயிற்சியும் தர்க்க நியாயத்துக்குட்பட்டது. அவர் சொல்லும் எல்லாமே தர்க்க நியாயத்தை தகர்ப்பதாக இருக்கிறது. அவரால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த உயரத்தில், அந்த பூரண நிறைவில் தர்க்கம் என்பதே இல்லாது போய்விடுகின்றது. அவர் என்ன செய்வார்? அந்த பூரணத்துவத்தில் எல்லாமே முரண்பாடானவை போல் இருந்தாலும் உண்மையானவையே. அந்த பூரண நிறைவில் எதிர் திசைகள் சந்தித்துக் கொள்கின்றன. முரண்பாடுகள் கூட பாராட்டுக்களாகி விடுகின்றன. அவர் என்ன செய்ய முடியும்? அவர் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தியாக வேண்டும். பிரச்சனை உங்களிலிருந்துதான் உருவாகின்றன. ஏனெனில் நீங்கள் அந்த உண்மைகள் எல்லாவற்றையுமே உங்களது தர்க்க நியாயத்துக்கு ஏற்றபடியாக மொழியாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சூத்திரத்தை மறுதலிக்கிறேன். அதில் என்ன தவறு என்று கேட்கிறார் ஆசிரியர். முதலில் அது மிகவும் சலிப்பு தருவதாக இருக்கிறது. நீங்கள் அதனை எப்போது விளக்கினாலும் எனக்கு தூக்கம் வர துவங்குகிறது. இரண்டாவதாக, அது சமநிலையில் இருப்பதாக இல்லை. அதனை பாருங்கள். எல்லா எண்களையும் சூத்திரத்தின் ஒரு பக்கத்திலேயே வரும்படியாக அமைத்துள்ளார். 3 எழுத்துக்கள் ஒரே பக்கத்தில் வரும்படியாக எழுதியுள்ளார். இது மிகவும் அழகில்லாததாக இருக்கிறது. ஒரே சீராக வரும்படியாக இந்த எண்களில் ஒன்றை இன்னொரு பக்கத்தில் வரும்படியாக ஏன் அமைக்கவில்லை? அதனால்தான் நான் வெறுக்கிறேன். இப்போது அவன் மிகவும் அழகான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறான். சீராக இல்லை என்று. இது எந்த விதமான சூத்திரம்? 2 பக்கங்களிலும் சமமாக இல்லாமல். இது மிகவும் கலைநயமிக்கதாக இல்லை. ஓர் எழுத்தை இன்னொரு பக்கம் அமைப்பதன் மூலம் இந்த விஷயங்கள் எவ்வளவோ நன்றாக
இன்னும் சீராக இருக்குமே. அந்த பையன்தான் பேசுவது எதை பற்றி என்பதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் பேசுவது எதுவாக இருப்பினும் அது தர்க்க நியாயத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் இந்த சூத்திரம் உங்களை மகிழ்விப்பதற்காக எழுதப்பட்டதில்லை. அது உண்மையை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அது உங்களை சலிப்படையச் செய்வதாக இருப்பின் நீங்கள் மிகவும் மந்த மூளை உடையவராக, கூர்மையான உள்பிரகாசத்தை புரிந்து கொள்ளாதவராக இருக்கிறீர்கள் என்று பொருள். மொத்தம் 12 பேர் மட்டுமே இந்த உலகத்தில் ஐன்ஸ்டீனின் இந்த சூத்திரத்தை புரிந்து கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. 12 பேர் மட்டுமே. உண்மை எளிமையானது. ஆனால் அதனுள், அந்த விவரங்களினுள் புகுந்தால், அந்த கூர்மையான உண்மைக்குள் புகும்போதுதான் மிகவும் கடினமானதாக தெரிகிறது. எடுத்துக்காட்டாக, நேரம் என்றால் என்னவென்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. எனக்கும் நேரம் என்றால் என்னவென்று தெரியும். ஆனாலும் யாராவது நேரம் என்றால் என்ன, எனக்கு விளக்க முயலுங்களேன் என்று என்னை கேட்டால், அப்போது பதில் சொல்ல முடியாது போவேன் என்று துறவி அகஸ்டின் சொன்னதாகச் சொல்வார்கள். உங்களுக்கு நேரம் என்றால் என்னவென்று தெரியும். நீங்கள் நேரத்தின்படி நடந்து கொள்வீர்கள். காலை 6 மணிக்கு எழுந்திருப்பீர்கள். இரவு 11 மணிக்கு படுக்கச் செல்வீர்கள். மதியம் 1 மணிக்கு உணவு எடுத்துக்கொள்வீர்கள். நீங்கள் அலுவலகத்துக்கு செல்கிறீர்கள். வீட்டுக்கு திரும்பி வருகிறீர்கள். நீங்கள் நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு நேரம் என்றால் என்னவென்று தெரியும். ஆனால் அதனை உங்களால் விவரிக்க முடியுமா? அதனை விளக்க ஆரம்பிக்கும் நேரத்தில் உடனே அது முடியாததாகி போகிறது. நீங்கள் அதனை பார்த்ததே கிடையாது. நீங்கள் அதனை உங்கள் கையில் கண்டதே கிடையாது. அதனை புரிந்து கொள்ள முடியாது. அது என்ன? அகஸ்டின் சரியானவர்தான். அதனை விளக்கத் துவங்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒளி என்பது மிகவும் எளிமையானது. அது நம்மை சுற்றிலும் இருக்கிறது. மரங்களின் மீது நடனமாடிக் கொண்டிருக்கிறது. வானம் முழுவதுமே ஒளி வெள்ளம்தான். அதனை ஒரு பார்வையற்ற மனிதனிடம் விளக்க முயன்று பாருங்கள். அவனுடனே நிறுத்துங்கள் இந்த அபத்தத்தை என்றுதான் சொல்லுவான். முதலாக நீங்கள் அதனை வார்த்தையில் வடிப்பதற்கே சிரமப்படுவீர்கள். அல்லது ஒளியை பற்றிய கேள்வியை விடுங்கள். அது ஓர் அறிவியல் கேள்வி. உங்களுக்கு அதில் அக்கறை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் காதலித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு காதல் என்றால் என்னவென்று தெரியும். நீங்கள் நிச்சயம் காதலித்திருப்பீர்கள். குறைந்தபட்சம் உங்களது தாயையாவது காதலித்திருப்பீர்கள். உங்களது தந்தையை, உங்களது சகோதரியை, ஏதாவது ஒரு பெண்ணை, உங்களது மனைவியை, உங்களது கணவரை, உங்களது குழந்தையை. உங்களால் காதல் என்றால் என்னவென்று விளக்க முடியுமா? கேட்டால் நீங்கள் ஊமையாக ஆகிவிடுகிறீர்கள். அதன்பின் திடீரென்று நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை எல்லாம் இழந்து விடுகிறீர்கள். யாரோ ஒருவர் உங்களை இறக்க வைத்து விட்டார் போல, நீங்கள் முடக்குவாதம் அடைந்தார் போல. காதல் என்றால் என்ன? அதனை நீங்கள் விளக்க முடியுமா? காதல் என்பது பெரும்பாலும் எல்லோருடைய அனுபவம். ஆனாலும் யாராலும் அதனை விளக்க முடியவில்லை. நிர்வாணம் என்பது எல்லோருடைய அனுபவம் அல்ல. ஏதோ ஒரு சமயம் அந்த அனுபவம் ஏற்படுகிறது. ஆனால் புத்தர் நிர்வாணம் என்றால் என்னவென்று உங்களுக்கு விளக்க முற்படுகிறார். உண்மை என்பது எளிமையானது. ஆனால் அதனை விளக்க முற்படும் அதே கணத்தில் அது கடினமாகி போகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இங்கு கேளிக்கைகளை அனுபவிப்பதற்காக மட்டும் வரவில்லை. நான் கேளிக்கைகளுக்கு எதிரானவனும் அல்ல. அந்த நேரத்துக்கு என்று பார்க்கும்போது அது நல்லதுதான். ஆனால் கேளிக்கைகளை தாண்டியும் சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதுதான் ஞானம் எனப்படுகிறது. கேளிக்கை என்பது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கும் தேவையாகும். ஞானம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒன்றாகும். நீங்கள் கேளிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு என்று போய்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாதவராகி விடுவீர்கள். நீங்கள் வளர்ச்சி அடையவே மாட்டீர்கள். நீங்கள் முதிர்ச்சி அடையாதவராகவே இருப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் காதலின் ஆழத்தில், வாழ்க்கையின் ஆழத்தில், ஒளியின், கடவுளின் ஆழத்தில் செல்ல வேண்டியிருக்கும். சில நேரங்களில் எல்லையற்ற பரிபூரணத்தின் சுவையை அறிய பறந்து செல்ல வேண்டியிருக்கும். அதுவே உங்களை முதிர்ச்சி அடைந்தவராகச் செய்யும். எனக்கு உங்களின் சிரமங்கள் புரிகின்றன. நீங்கள்
என்னால் இந்த புத்த சூத்திரத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியவில்லையே என்கிறீர்கள். நீங்கள் இதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் உயர்ந்த விஷயங்களை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்திய சாஸ்திரிய சங்கீதத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக சென்று நீங்கள் அதை அனுபவித்து விட முடியாது. அதற்கென்று சில பிரத்யேக ஏற்பாடுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கு ஆபாசமானதல்ல. அதற்கு உங்களுக்குள் சில புரிந்து கொள்ளுதல்கள் தேவைப்படுவதாயிருக்கின்றன. ஒளியை பற்றியும் அமைதியை பற்றியும் ஆழமான புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஏனெனில் சங்கீதம் என்பதே ஒளியும் மௌனமும் சேர்ந்ததுதான். அது வெறும் ஒளி மட்டுமல்ல, மௌனமும் சேர்ந்ததுதான் அது. சங்கீதத்தில் மேலும் மேலும் அமைதி நிலவும் போதுதான் அது உயர்ந்த சங்கீதமாகிறது. அது உங்களின் அமைதியை தூண்டிவிடும் போது, உங்களது இதயத்தை துளைத்தெடுக்கும் போது, உங்களது மனம் மறைந்து போகும்போது, உங்களது எண்ணங்கள் நின்று போகும்போது. ஆனால் நீங்கள் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் தியானம் செய்பவராக மாறியாக வேண்டும். ஒரு நாள் உங்களால் இதனை எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இதனை இப்போதே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்களே, யானால் அதற்கு நீங்கள் தயாராக இல்லை எனில் அதற்கு என்னை குற்றம் சொல்லாதீர்கள். புத்தரின் சூத்திரங்கள் சலிப்படையச் செய்கின்றன என்று சொல்லாதீர்கள். உங்களால் அதன் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு சக்தி இல்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த உயரத்துக்கு பார்க்கும் அளவுக்கு சக்தி இல்லாதவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரக்ஞையின் எவரெஸ்டை ஏறும் அளவுக்கு தகுதி பெறவில்லை என்று பொருள். புத்தர் அந்த உயரத்திலிருந்து பேசுகிறார். நீங்கள் அந்த அடர்ந்த இருட்டான துவாரத்திலிருந்து சற்றே வெளியே வர வேண்டும். நீங்கள் அந்த மலைகளை ஏறியாக வேண்டும். அதன் பின்தான் அந்த சூரிய ஒளியில் மின்னும் சூத்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிந்து கொள்ளுதலுக்கு நாம் தயாராக இல்லை. அது கடினம்தான். ஏனெனில் அதனால் சில நேரங்களில் நீங்கள் சலிப்படைகிறீர்கள். ஆனால் சலிப்புடன் சண்டையிடுங்கள். சலிப்பை அழியுங்கள். நீங்கள் அதற்கு வெளியே வந்து விடுங்கள். நீங்கள் புத்தருடனேயே செல்லுங்கள். நீங்கள் அவர் எதை பார்த்தார் என்பதை பாருங்கள். அதை பார்க்கும்போது நீங்கள் நிறைவடைவீர்கள். எனது அன்பான ஓஷோ, நாம் ஏற்கனவே வீடு திரும்பி ஆயிற்று என்பதில் ஏற்படும் சந்தேகமே நாம் வீடு திரும்பி விடாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறதா? இதையே நம்மை சுற்றியுள்ள எல்லோரும் திரும்பத் திரும்பச் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆமாம் ஷோபா, இந்த சந்தேகம்தான் நம்மை தடுக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லையோ என்ற அந்த சந்தேகம்தான். புனிதம் எப்படி நம்முடன் இருக்க முடியும் என்ற சந்தேகம். இவையே தடுக்கிறது. கடவுள் எப்படி நம்முடன் இருக்க முடியும்? ஏனெனில் நீங்கள் கடவுள் எங்கோ 7வது சொர்க்கத்தில் அவரது தங்கச் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் பல தேவதைகள் சூழ தமது புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருப்பதாக, சங்கீதம் பாடிக்கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் இங்கில்லை. அவர் எங்கோ தூரத்தில் இருக்கிறார். அவர் மிக பெரியவர். அவர் பெரிய பரிமாணம் உள்ளவர். அவர் எல்லையற்றவர். அவர் இப்படியாக இருக்கிறார், அப்படியாக இருக்கிறார் என்றால் அவர் எப்படி உங்களது இதயத்தில் இருக்க முடியும்? உங்களது இதயம் அவ்வளவு சிறியது. அவர் எப்படி அதில் இருக்க முடியும்? நீங்கள் பயங்கரமானவர்கள், நீங்கள் அசிங்கமானவர்கள் என்று நீங்களே உங்களை 1000 வழிகளில் புறக்கணித்துக் கொள்ளுகிறீர்கள். அவர் எப்படி அங்கு இருப்பார்? கடவுள் உங்களுள் இருந்தால் சாத்தான் எப்படி இருக்கும்? சந்தேகம். யாராவது கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் ஒப்புக்கொள்ள முடிவதில்லை. நீங்கள் அதை பல தடவை கேட்டிருக்கிறீர்கள். இயேசு பல தடவை கடவுளின் ராஜாங்கம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் கூட அதை கவனிப்பதில்லை. அவரை பின்பற்றுபவர்கள் கூட கேட்பதில்லை. அவரை நெருங்கி பின்பற்றுபவர்கள் கூட எங்கோ சொர்க்கத்தில் இருக்கும் கடவுளை பற்றித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பதிலுக்கு கடவுள் எங்கோ சொர்க்கத்தில் இருப்பதாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப
நாம் எல்லோரும் இறந்த பின்னர் எப்படி சொர்க்கத்தில் இருப்போம்? யார் கடவுளின் கையில் இருப்போம்? அங்கு நமது நிலை என்ன? யார் யாராக இருப்போம்? எந்த வரிசையில் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாரும் அதை நம்புவதில்லை. ஏனெனில் உங்களுக்கு உங்களை நம்புவதற்கு கற்றுத்தரப்படவில்லை. உங்களது பிறப்பு முதலே நீங்களாக இருக்க விடாமல் திசை திருப்பப்பட்டுள்ளீர்கள். எல்லோருமே உங்களை நிந்தனை செய்துள்ளார்கள். உங்களது பெற்றோர்கள், உங்களது ஆசிரியர்கள், உங்களது குருமார்கள், உங்களது அரசியல்வாதிகள் எல்லோருமே தான். எல்லோருமே உங்களை நிந்தனை செய்துள்ளார்கள். எல்லோருமே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது சரியில்லை, நீங்கள் சரியாக வேண்டும், நீங்கள் பூரணத்துவத்தை அடைய வேண்டும் என்று கொண்டே இருக்கிறார்கள். இலக்குகள் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டன. இந்த இலக்குகளினால்தான் முழுமையை விரும்புபவர்களின் காரணமாகத்தான் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு நசுக்கப்பட்டுள்ளீர்கள். பின்னர் எப்படி கடவுள் உங்களுள் இருக்கிறார் என்ற செய்தி, நீங்கள் ஏற்கனவே வீடு வந்து சேர்ந்தாயிற்று என்ற செய்தி, நீங்கள் ஒருபோதும் வீட்டை விட்டு அகன்றதில்லை என்ற செய்தி, நீங்கள் ஏற்கனவே சரியாகத்தான் இருக்கிறீர்கள் என்ற செய்தி உங்களை வந்தடையும். ஓய்வெடுங்கள், அது உங்களுக்கானது. அதை நீங்கள் தேடியாக வேண்டும் என்பதில்லை. இயல்பாக இருங்கள், அது உங்களுடையதாகும். கடவுள் என்னுள் இருக்கிறாரா? என்னுடைய அப்பா சொல்கிறார், நீதான் இந்த நகரத்திலேயே விகாரமான குழந்தை என்று. என்னுடைய அம்மா, நீ ஏன் சாகவில்லை? நீ இந்த குடும்பத்துக்கு வந்த சாபம். நாங்கள் உன்னை பெற்றெடுத்ததற்கு வருத்தப்படுகிறோம் என்று சொல்கிறாள். என்னுடைய ஆசிரியை, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு அறிவில்லாதவன், நீ ஒரு மூளை இல்லாதவன் என்று சொல்கிறாள். குரு, நீ ஒரு பாவி, உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்கிறார். அன்று ஒரு நாள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த தேன். அதில் இந்திய ஆன்மீகவாதி ஒருவர் கிறிஸ்துவ மாதா கோயிலுக்கு அழைக்கப்படுகிறார். உரைக்கு பிறகு, எல்லா பாவிகளும் மண்டியிட்டு கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லா பாவிகளும் என்று கிறிஸ்துவ மதகுரு உரத்து சப்தமிட்டு சொல்கிறார். அந்த இந்திய ஆன்மீகவாதியை தவிர எல்லோரும் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய துவங்கினர். மதகுரு அவரை பார்த்து, நீங்கள் எங்களது பிரார்த்தனையில் பங்கு பெறப் போவதில்லையா என்று கேட்டார். அவர் பதிலுக்கு, நான் பங்கு பெறப் போகிறேன், ஆனால் நான் பாவி அல்ல, மேலும் இங்குள்ள எவரும் பாவிகளைப் போலவும் தெரியவில்லை. நான் பங்கு பெறலாம் என்றுதான் இருந்தேன், ஆனால் இப்போது அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது. நான் இப்போது மண்டியிடவும் மாட்டேன். நான் பாவி அல்ல, கடவுள் என்னுள் இருக்கிறார். நான் கடவுளிடம் மரியாதை குறைவாக இருக்க முடியாது. நான் கடவுள் என்று இருப்பதனால் தான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் எதற்காகவும் பிரார்த்தனை செய்யவில்லை. என்னுடைய பிரார்த்தனையை கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான். எனக்கு கடவுள் அளித்ததற்கெல்லாம் நன்றி சொல்வதற்காகத்தான் பிரார்த்தனை செய்கிறேன். என்னை அவரது வசிப்பிடமாக தேர்ந்தெடுத்ததற்கு நான் நன்றி கூறினேன். பிரார்த்தனை செய்கிறேன். அவர் என்னை கௌரவித்துள்ளார். நான் அவரது ஒரு பகுதி. அவர் என்னை சேர்ந்தவர். நான் பிரார்த்தனைக்கு தயாராக இருக்கிறேன். நான் மண்டியிடவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு பாவியாக அல்ல, ஏனெனில் அது உண்மை அல்ல என்று சொன்னார். நீங்கள் எல்லோரும் பாவிகள் என்பதாக கற்றுத்தரப்பட்டுள்ளது. இயேசு உங்களை காப்பாற்றவில்லை எனில் நீங்கள் நரகத்துக்குத்தான் செல்வீர்கள். நீங்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டுள்ளீர்கள். எந்த அளவுக்கு என்றால், கிழக்கத்திய செய்தி உங்களை அடையும் போது அதனை சந்தேகிக்கும் அளவுக்கு. இது சாத்தியமே அல்ல. நான் இன்னும் வீட்டை விட்டு அகன்றதே இல்லையா? ஒருவேளை அது புத்தரை பொறுத்தவரை சரியாக இருக்கலாம். அது இயேசுவை பொறுத்தவரையில் சரியாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பாவி. யாருமே பாவி அல்ல. நீங்கள் உங்களது வாழ்க்கையின் அடர்ந்த கருமையான குழியில் இருக்கும் போதும் கூட நீங்கள் புனிதமானவரே. நீங்கள் உங்களது புனிதத்துவத்தை இழப்பதே இல்லை. அதற்கு வழியே இல்லை. புனிதத்துவம் என்பது உங்களுடனேயே இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
நாம் ஏற்கனவே வீடு திரும்பி ஆயிற்று என்பதில் ஏற்பட்டுள்ள சந்தேகமே நாம் வீடு திரும்பி விடாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறதா? இதையே நம்மை சுற்றியுள்ள எல்லோரும் திரும்பத் திரும்பச் செய்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டார். ஆமாம், நம்மை சுற்றியுள்ள எல்லோரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே நான் உங்களை புனிதம் என்று யாராவது ஒப்புக்கொண்டால் அதுதான் அன்பு என்று சொல்கிறேன். அவர் நீங்கள் புனிதமானவர்கள் என்பதை மறுபடியும் அழுத்தித் தெரிவிக்கின்றார். யாராவது நீங்கள் புனிதமானவர்கள் அல்ல என்று தெரிவித்தால் அது அன்பு அல்ல. அவர் உங்களது தாயாக இருக்கலாம் அல்லது உங்களது தந்தையாக இருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல. யாராவது உங்களை கண்டனம் செய்யக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை கூறினால் அவர்கள் உங்களை விஷமாக்குகிறார்கள் என்று பொருள். யாராவது உங்களை நீங்கள் இப்போது இருப்பது போல ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கடவுள் நீங்கள் சில விஷயங்களை நிறைவேற்றினால் தான் ஏற்றுக்கொள்வார் என்பது போல சொன்னால் அவர் உங்களை அழிக்கிறார் என்று பொருள். அவர் உங்களது எதிரி. மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். எனது அன்பான ஓஷோ அன்றொரு நாள் ஒரு இந்திய சந்நியாசியை நமது வாசல் அருகே காவல் அழிவு காரணமும் இல்லாமல் திருப்பி அனுப்பினான். இது பற்றி லக்ஷ்மியிடம் பேசிய போது எனது வேலையை பார்த்து கொண்டு போகும்படி சொன்னார். என்னுடைய இயல்பு என்னவெனில், யாராவது நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டால் உடனே அவர்களது உதவிக்கு செல்வது என்பதாகிவிட்டது. ஒருவேளை யாருக்காவது இது போன்று நடந்தால் அதை பற்றி கவனிப்பது என்பது எனது வேலை இல்லையோ? இந்த கேள்வி மாதேவ துலிகாவிடமிருந்து. இங்கிருக்கும் எல்லோருக்குமே இந்த கேள்வி மிக முக்கியமானது. என்னிடம் தொடர்பு கொள்ளப் போகும் மற்றவர்களுக்கும் கூட இந்த கேள்வி அவசியமானது. இங்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரிந்துதான் நடக்கிறது. யார் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். திருப்பி அனுப்பப்பட்ட மனிதனுக்கு ஏன் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்பதும் தெரியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு என்ன நடந்தாலும் நான் எனது அறையை விட்டு வெளியே வருவதில்லை. நான் காலையிலும் மாலையிலும் தவிர வருவதே இல்லை. நமது ஆசிரமத்தை சுற்றி கூட போவதே இல்லை. ஆனாலும் இங்கு என்ன நடந்தாலும் அது எனக்கு பூரணமாக தெரியும். எனக்கு தெரிந்துதான் அவை நடக்கின்றன. தயவு செய்து அதில் குறுக்கிடாதீர்கள். துலிகாவைப் போலவே இன்னும் சிலரும் தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகளில் குறுக்கிடுகிறார்கள். இது தவறு அல்லது இது சரி என்று தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? இதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருந்தால் உங்களுக்கு இந்த இடம் தேவையே இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஞானம் பெற்றவர். நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லலாம். எது நியாயம் எது நியாயமல்ல என்றெல்லாம் தீர்மானிப்பது உங்கள் வேலை அல்ல. இது ஒரு சாதாரண இடம் அல்ல. அதனால் சாதாரண விஷயங்கள் இங்கு பொருந்தாது. சில அசாதாரண பரிசோதனைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு சில பேருடைய தேவைகள் என்னவென்று தெரியும். சில பேர் வாயிலிருந்து திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். அவர்கள் திருப்பி அனுப்பப்படத்தான் வேண்டும். அதற்கு எந்த ஒரு காரணமும் தரப்பட வேண்டாம். அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய வேலைக்கு அதுதான் சரி. இப்பொழுது அதில் நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் அதில் குறுக்கே வந்தால் நீங்கள் தான் உங்களது வளர்ச்சியை இழக்கிறீர்கள். வாயில் காவலர்களுக்கு அவர்களின் கடமை என்னவென்று தெரியும். அவர்கள் அவர்களது வேலையைத்தான் செய்கின்றனர். நானும் அவர்களுடன் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் என்ன செய்கின்றனர் என்றும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் அவற்றை கடந்து செல்லுங்கள். இது ஒரு சாதாரண இடமல்ல. எல்லாமே கவனிக்கப்படுகின்றன. யாருக்காவது தலையில் ஓரடி தேவை எனில் அது கொடுக்கப்படும். நீங்கள் அதனை தடுக்கக்கூடாது. அப்படி இல்லையெனில் நீங்கள் அவர்களது வளர்ச்சிக்கு குறுக்கே வருகிறீர்கள் என்பது அர்த்தம். அவர்களை தடுக்கிறீர்கள். நீங்கள் அனாவசியமாக உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். சிலர் இருக்கின்றனர். பத்மசம்பவா அவர்களில் ஒருவர். இதுபோல நடந்துவிட்டது. சிலர் இதை செய்துவிட்டனர். இதுபோல இருக்கக்கூடாது என்று அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பார். இங்கு இது இப்படி இருக்க வேண்டும், இது இப்படி இருக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்வதற்கு நீங்கள் சரியானவர் அல்ல. இங்கு நீங்கள் இந்த குழுவில் சேர்ந்த கணமே அவற்றை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள். அப்படி இல்லை எனில் வேலை செய்வது என்பது சாத்தியமே அல்ல. எனக்கு இப்போது திருப்பி அனுப்பப்பட்டவர் யார் என்றும் தெரியும்.
அவர் ஏன் திருப்பி அனுப்பப்பட்டார் என்பதும் தெரியும். அவருக்கும் ஏன் திருப்பி அனுப்பப்பட்டோம் என்பதும் தெரியும். இதற்கு எந்த காரணமும் இல்லாததால் ஒரு காரணத்தையும் தர முடியாது. எல்லாவற்றுக்கும் காரணங்கள் தருவதுதான் எனது வேலை என்றால், எனது மொத்த வேலையுமே காரணங்கள் தந்து கொண்டே இருப்பதாகிவிடும். இங்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் காரணங்களும் விளக்கங்களும் தந்து கொண்டிருந்தால் என்ன ஆவது? லக்ஷ்மி சொன்னது சரியானதுதான். எப்போதும் நினைவில் வையுங்கள், லக்ஷ்மி அவராக ஒன்றும் செய்வதில்லை. அவர் ஒரு பூரணமான கருவி. அதனால்தான் அவர் அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இப்போது துலிகாவை அந்த வேலைக்கு என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனெனில் அவருக்கு எது சரி எது சரியல்ல என்பதை பற்றி அவரது சொந்த கருத்துக்கள் உள்ளன. லக்ஷ்மிக்கு அதுபோன்று இல்லை. அவர் கவனித்து அதன்படியே நடக்கிறார். எது சொல்லப்பட்டாலும் அதை செய்கிறார். நீங்களும் இந்த வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சீக்கிரமாகவே நாம் இன்னும் பெரிய குழுவாகி விடுவோம். ஆயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள். இது போன்றவற்றை தீர்த்து வைக்க வேண்டும். அவற்றை திரும்ப திரும்ப கொண்டு வராதீர்கள். மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தவறான கேள்விகளை கேட்காதீர்கள். சிலர் இதை செய்துவிட்டார்கள். அதை நான் பார்த்துக்கொள்வேன். அது சரியல்ல என்று நான் நினைத்தால் நான் தடுத்து கொள்வேன். அதை எனது கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் எனது நேரத்தை வீணாக்குகிறீர்கள். நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். சில முட்டாள் மக்கள்தாம் சில நியாயமற்ற விஷயங்கள் நடப்பதாக பார்த்து தனது சந்நியாசத்தை துறந்து விடுகிறார்கள். அப்பொழுது தங்களுடைய வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அது அவர்களுடைய வேலை அல்ல. நீங்கள் இங்கு உங்களுடைய வளர்ச்சிக்காகவே வந்துள்ளீர்கள். இந்த ஒப்புதல் முழுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேலை சாத்தியமாகும். அதன்பின்தான் நான் உங்களுக்கு உதவ முடியும். எனக்கு நீங்கள் யோசனைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் எனக்கு யோசனைகள் சொல்ல ஆரம்பித்த அந்த கணமே என்னை விட்டு தொடர்பற்று போகிறீர்கள். இது ஜனநாயகம் அல்ல. நீங்கள் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். இதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே நினைவில் கொள்ள வேண்டும். இது ஜனநாயகமாக இருக்கப் போவதில்லை. உங்களது வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நான் எந்த முடிவை எடுக்கிறேனோ அதில் ஒரு பகுதியாகி போகிறீர்கள். நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கவில்லை எனில் நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். மக்கள் இங்கு வருவதற்குத்தான் தடை விதிக்கப்படுகிறதே தவிர இங்கிருந்து செல்வதற்கல்ல. நீங்களும் இங்கிருந்து செல்லலாம். யாராவது இங்கிருந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பார்த்திருக்கிறீர்களா? இங்கிருந்து செல்வது என்பது முற்றிலும் சுதந்திரமான ஒன்று. நீங்களும் செல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இங்கு இருப்பதற்கு விரும்பினால் பூரணமாக இருங்கள். நீங்கள் இருப்பதற்கான இடம் இதுவல்ல என்று நினைத்தால், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று கருதினால், அதாவது உங்களுக்கேற்ற இடமாக இது இல்லை என்றால், நீங்கள் நிச்சயமாக வெளியேறலாம். இந்த இடம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. இந்த இடம் உங்களை மாற்றுவதற்காகத்தான் இருக்கிறது. இவை ஆரம்பம்தான். எது சரி எது சரியல்ல என்று தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? இதற்கு காரணங்கள் கேட்பதற்கு நீங்கள் யார்? அதற்குள் நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? எந்த இந்தியர் தடுத்து நிறுத்தப்பட்டாரோ அவர் தடுத்து நிறுத்தப்பட்டது தவறென்றால் அவர் வந்து என்னிடம் கேட்பார். அவருக்கு தெரியும். அதனால் வந்து கேட்கவில்லை. அவர் எதனால் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று அவருக்கு தெரிவித்தாகிவிட்டது. அவர் இங்கிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவு. ஆனால் இவற்றையெல்லாம் எல்லோரும் கேட்டு கொண்டிருக்க வேண்டாம். இது அவருக்கு அவமதிப்பை தருவதாகும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளார் என்பதனால் அவருக்கும் சொல்லப்பட்டது. இப்பொழுது நீங்கள் அந்த விஷயத்துக்குள் திடீரென்று நுழைகிறீர்கள். ஒரு பெரிய வேலையை செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு பெரிய சேவையை செய்வதாக நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நபரை அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவதாக நினைக்கிறீர்கள். உங்களுக்கு முழு கதையும் தெரியாது. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் யார் உட்கார்ந்து எல்லோரை பற்றியும் எல்லா கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே தீர்மானிக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்றாற் போல பல விஷயங்கள் இங்கே இருக்கா?
இங்கிருக்கும் விஷயங்களுக்கேற்றாற் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு சாத்தியப்படாது என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம். இது கடைசி கேள்வியாக இருக்கட்டும். நிறைய கேள்விகள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. சிலர் ஒரு குழுவாகச் சேர்ந்து கொண்டு எதிர்ப்பு குழுவில ஏன் இந்த அளவுக்கு முரட்டுத்தனம் என்று எழுதுகிறார்கள். இந்த கேள்வி ஒரு குழுவின் தலைவனிடமிருந்து வருகிறது. அதுவும் ஒரு குழுவின் தலைவரான ஒரு பெண்ணிடமிருந்து. அவர் எதிர்க்குழு நடத்திய முகாமில் கலந்து கொண்டு ஓரிரு நாள்களில் வெளியேற்றப்பட்டவர். அவர்தாம் கேட்டவர். நான் அவருக்கு எதிர்க்குழுவினை தரப்போவதில்லை. நான் அவருக்கு வேறு குழுவினை தரப்போகிறேன். ஆனால் நான் எதிர்க்குழுவினில் தான் இருக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அதனால் நானும் சரி என்று சொன்னேன். நான் என்ன சொல்ல விரும்பினேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொன்னேன். அந்த பெண் தான் ஒரு குழுவின் தலைவி என்பதால் தனக்கு தெரியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் குழுக்களை தலைமை தாங்கி நடத்துவதால் அவருக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த கணத்தில் ஒத்துப் போக முடியாமல் போகும் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் எதிர்க்குழு இந்த கணத்தில் உலகத்திலேயே சிறந்த குழு என்று தெரியும். வேறு எங்குமே அது போன்ற சுதந்திரம் வழங்கப்படுவதில்லை. மேற்கில் எதிர்க்குழுவினருக்கு சில எல்லைகள் உண்டு. ஏனெனில் எதிர்க்குழுவினரின் தலைவர்களுக்கு என்று சில எல்லைகள் உண்டு. அவர் அதுவரைதான் செல்ல முடியும். விஷயங்கள் பிரச்சனைகளாகி போகும்போது, இதுபோல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியாத நிலை வரும்போது, விஷயங்கள் வெகு தூரம் போய்விடும்போது, அவரால் அந்த பழைய நிலைக்கு வர முடியாது போகும்போது, அதன் பின் அவர் அதை தடுக்கிறார். இங்கு நாம் எல்லைகளை நம்புவதில்லை. நான் மக்களை எதிர்க்குழுவுக்கு அனுப்புகிறேன். எப்போதென்றால் அவர்களுக்கு எல்லைகளை கடந்து செல்ல வேண்டுமென்ற எண்ணம் ஏற்படும் போதுதான். பாலுணர்வுக்கான எல்லை, முரட்டுத்தனத்துக்கான எல்லை, கடுமையான கோபத்தின் எல்லை. அது தடைகளை உடைத்தல் என்பதாகும். அந்த எல்லை களையெல்லாம் உடைத்தல். இப்போது அந்த பெண் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். இப்போது அந்த குழுவிற்கு எதிரானவள். இப்போது அவள் என்னிடம் ஏன் இது போன்று முரட்டுத்தனத்தை அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கிறாள். அது உங்களின் வேலை அல்ல. நீங்கள் அங்கு செல்வதற்கான தகுதி பெற்றவர் இல்லையெனில் நீங்கள் அங்கு செல்ல தேவையில்லை. நீங்கள் சில முரட்டுத்தனமான குழுக்களை அமைக்கலாம். சேஷன், விபாசனா, நம்மை சுற்றி இது போன்ற பொம்மைகள் நிறைய உள்ளன. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு எழுதி கொண்டே இருக்காதீர்கள். இங்கு என்ன நடந்தாலும் எனது பார்வைக்குட்பட்டுத்தான் நடக்கின்றன. இங்கு நடக்கும் ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாமல் நடப்பதில்லை. அதனால் அவற்றை எனக்கு தெரியப்படுத்த வேண்டாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். அது முற்றிலும் நேரத்தை வீணாக்குவதாகும். எந்த கணத்தில் நீங்கள் சரணடைகின்றீர்களோ, சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வந்தீர்களோ, அந்த சரணடைதல் என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும். 5 மாதங்கள் முழுமையான சரணடைதலில் இருந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அது ஒரு ரசவாதம். அது உங்களை முற்றிலுமாக மாற்றிவிடும். புதிய மக்கள் இங்கு வந்து இப்படியாக நினைக்கின்றனர். என்ன விஷயம்? வயதான சந்நியாசிகள் குறுக்கிடவில்லையா? யாராவது காவலாளிகளால் தடுக்கப்படும் போது பழைய சந்நியாசிகள் தன் பாட்டுக்குச் செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? அவர்கள் இதை சரி அல்லது சரியல்ல என்று புரிந்து கொள்ளவில்லையா? அவர்கள் அக்கறை இல்லாமல் ஆகிவிட்டார்களா? வித்தியாசமாக இல்லை. இல்லை, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உங்களைப் போலவே கற்றுக்கொண்டார்கள். மெதுவாக அவர்கள் எது நடந்தாலும் அது ஒரு திட்டத்தின்படியே நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதில் மறைந்து நிற்கும்படியான ஒரு முறை உண்டு. என்னைத்தான் தவிர யாருக்குமே அது எப்படிப்பட்ட முறை என்பது தெரியாது. ஆகவே நீங்கள் லக்ஷ்மியிடம் செல்ல வேண்டாம். அவருக்கு தெரியாது. அவர் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படியே செய்வார். நீங்கள் வாயிலில் நிற்போரையும் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்க வேண்டாம். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறானோ அதைத்தான் செய்கிறான். நீங்கள்
இந்த குழுவில் ஒருவராக இருந்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஓய்வெடுங்கள். நீங்கள் தீர்மானம் செய்வதை விட வேண்டும். சில மாத ஓய்வெடுத்தலுக்குப் பின், ஒப்புதலுக்குப் பின் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பழைய சந்நியாசிகளுக்கும் நடந்தது. இப்போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனது அன்பான ஓஷோ, நான் ஒரு நாளின் முடிவில் எப்போதுமே சிறிய பலனை எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் பீர் என்னும் மதுபானம், சிகரெட் அல்லது போதைப் பொருள், இவற்றை எதிர்பார்க்கிறேன். இப்போதெல்லாம் இவை எனக்கு திருப்தியை தருவதில்லை. ஆனால் ஏதோ ஒன்றின் மீது ஆசை, ஒரு வகையான திருப்தி அடையும் முறை, அது தொடர்கிறது. இந்த எதிர்பார்ப்பு எதனால்? எது என்னை திருப்தி அடையச் செய்யும்? எதுவுமே உங்களை திருப்தி அடையச் செய்யாது. ஆசை என்பதன் உள் நுணுக்கம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆசை இந்த வகையில்தான் வேலை செய்கிறது. ஆசை உங்களது சந்தோஷத்தின் மீது ஒரு நிபந்தனை விதிக்கிறது. எனக்கு ஒரு கார் கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த பெண், இந்த வீடு. அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டால் உங்களது மகிழ்ச்சியின் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனை பூர்த்தி ஆகிறது. உங்களது விடுவிப்பில் நீங்கள் நல்லபடியாக உணர்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் செய்ததெல்லாம் உங்களது மகிழ்ச்சிக்கு அனாவசியமாக இருந்த தடைகளைத்தான் விலக்கியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள், நான் இந்த தடையை மீண்டும் உருவாக்கினால் அதனை மறுபடியும் அகற்றுவேன். இந்த தடையை அகற்றுவதில் நான் பெறும் விடுதலை உணர்வு அதற்கு முன்னர் இருப்பது போன்றே நல்ல முறையிலானதாகும் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். இது போன்றேதான் ஆசைகளும் கூட. அவற்றை நிறைவேற்ற அவை நம்மை புதிய ஆசைகளுக்கு சென்று கொண்டே இருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? முதலில் நீங்கள் ஒரு நிபந்தனையை உண்டாக்கினீர்கள். நாம் இந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். இந்த பெண்ணை அடைந்தால் தான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். இந்த பெண்ணுடன் மட்டுமே நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற உண்டாக்கினீர்கள். இப்போது அந்த ஆசையை, பெண்ணை அடைவதற்கு உண்டான முயற்சிகளை செய்கிறீர்கள். முயற்சி கடுமையாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் உற்சாகம் ஏற்படுகிறது. ஒரு காய்ச்சல் உணர்வும் கூட ஏற்படுகிறது. இன்னும் கடினமாக இருக்கும்போது கூடவே ஒரு சவாலாகவும் இருக்கிறது. இன்னும் கடினமாக இருக்கும்போது உங்களையே நீங்கள் அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள். அதில் ஒரு சூதாட்டம் போலவும் கூட ஈடுபட தயாராகிறீர்கள். இன்னும் நம்பிக்கையும் கூடவே மேலும் ஆசையும் உருவாகிறது. அது மிகவும் கடுமையாகவும் கடினமாகவும் இருக்கிறது. அது மிகவும் பெரிய விஷயம்தான். அதனால்தான் கடினமாக இருக்கிறது. அதன் பின்னால் சுற்றி சுற்றி கடைசியில் ஒரு நாள் உங்களுக்கு அந்த பெண் கிடைக்கிறாள். அந்த பெண் கிடைத்த அந்த நாளில் நிபந்தனை அகற்றப்படுகிறது. எனக்கு அந்த பெண் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற நிபந்தனை அகற்றப்படுகிறது. ஆரம்பத்தில் அந்த நிபந்தனையை விதித்தது நீங்கள்தான். இப்போது அந்த பெண் கிடைத்து விட்டாள். நீங்கள் விடுதலை உணர்வடைகிறீர்கள். இனிமேல் துரத்தல்கள் இல்லை. பலன் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக உணர்கிறீர்கள். நீங்கள் நிம்மதியாக இருப்பதனால் நல்லபடியாக உணர்கிறீர்கள். ஒரு நாள் நான் முல்லா நஸ்ருதீன் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். முகத்தை மிகவும் கவலையும் வலியும் தோன்றும் வண்ணம் வைத்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். என்ன விஷயம்? உங்களது வயிறு வலிக்கிறதா, அல்லது தலைவலி, அல்லது இது போன்ற ஏதாவது வலியா? என்ன விஷயம்? நீங்கள் மிகவும் துயரத்தில் இருக்கிறார் போல இருக்கிறதே என்று கேட்டேன். அவர் பதிலுக்கு வேறொன்றுமில்லை. நான் அணிந்திருக்கும் ஷூக்கள் அளவு சிறியதானவை என்று பதில் அளித்தார். பின் அவற்றை ஏன் அணிந்திருக்கிறீர்கள்? இது ஒன்றுதான். ஒவ்வொரு நாள் முடிவிலும் நான் அடையும் நிம்மதி. நான் எனது ஷூக்களை கால்களிலிருந்து கழற்றியவுடன், கடவுளே, நான் அடையும் நிம்மதி மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இது ஒன்றுதான் நான் அடையும் மகிழ்ச்சி. அதனால் நான் இந்த ஷூக்களை விடவே மாட்டேன். அவை ஓரளவு சிறியதாக இருந்ததாலும் கூட விடமாட்டேன். இது மிகவும் நரகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் மாலை வேளைகளில் இது சொர்க்கத்தை தருகிறது. வீடு திரும்பிய பின்னர் எனது ஷூக்களை கழற்றிவிட்டு சோபாவில் சாயும்போது அப்படியே நான் விடுதலை அடைந்த உணர்வு ஏற்படுகிறது. அது மிகவும் சுகமானது என்று பதில் அளித்தார்.
இதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள். ஒரு வலியை உருவாக்குகிறீர்கள். பெரிய வேதனையை உருவாக்குகிறீர்கள். துரத்துதல், காய்ச்சல், கடைசியில் ஒரு நாள் வீடு திரும்பி காலில் அணிந்துள்ள ஷூக்களை கழற்றி போட்டுவிட்டு, இது சுகமானது, நான் இப்போது அடைந்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது எத்தனை நாள்களுக்கு நடக்கும்? இந்த நிம்மதி ஒரு சில கணங்களுக்கு மட்டுமே நிலைக்கும். அதன்பின் மறுபடியும் நீங்கள் ஏங்கத் துவங்கி விடுகிறீர்கள். இப்போது இந்த பெண் உபயோகமற்றவளாகிவிட்டாள். ஏனெனில் நீங்கள் அவளை அடைந்து விட்டீர்கள். மறுபடியும் இது தொடர்பாக நிபந்தனை ஏதும் விதிக்க முடியாது. மறுபடியும் இவள் கிடைத்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவள் ஏற்கனவே உங்கள் வசம் இருக்கிறாள். இப்போது மறுபடியும் வேறு யாருடைய பெண்ணையாவது பார்க்கத் தொடங்குகிறீர்கள். எனக்கு அந்த பெண் கிடைத்தால், இப்போது உங்களுக்கு ஒரு தந்திரம் தெரியும். முதலில் நீங்கள் உங்களது மகிழ்ச்சிக்கு ஒரு நிபந்தனை விதிக்க வேண்டும். அதன்பின் அந்த நிபந்தனையை முழு மூச்சோடு பின்பற்ற வேண்டும். ஒரு நாள் நிம்மதி வந்து சேர்கிறது. இப்போது இது பயனற்றதாகி விடுகிறது. புரிந்து கொள்ளும் மனிதன் என்பவன் எந்த நிபந்தனையும் விதிக்க தேவையில்லை என்பதை பார்ப்பான். நீங்கள் நிபந்தனையற்ற சந்தோஷமாக இருக்கலாம். எதற்காக அளவு சரியில்லாத ஷூக்களை அணிந்து கொண்டு நாளின் முடிவில் நிம்மதியடைய வேண்டும்? எப்போதுமே ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? பின் நீங்கள் இதனை உணர மாட்டீர்கள். அதுவே பிரச்சனை. அதனை உணர்வதற்கு ஒரு மாற்று வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் இருப்பீர்கள், ஆனாலும் அதனை உணர மாட்டீர்கள். அதுதான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதன் என்பவனுக்கான இலக்கணம். உண்மையான மனிதன் என்பவனுக்கு மகிழ்ச்சி என்பதை பற்றி எதுவுமே தெரியாது. அதை பற்றி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை. அவனே மகிழ்ச்சியாக இருக்கின்றவன். நிபந்தனையற்ற மகிழ்ச்சியான மனிதன். அவனுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது எப்படி தெரியும்? மகிழ்ச்சியற்ற மனிதர்களே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நேரம் அருமையாகப் போகிறது என்று சொல்வார்கள். இவர்கள் மகிழ்ச்சியற்ற மனிதர்கள். மகிழ்ச்சியான மனிதனுக்கு மகிழ்ச்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது சாதாரணமாக அங்கே இருக்கிறது. அது எப்போதும் அங்கேயேதான் இருக்கிறது. அது சுவாச காற்றை போன்றது. நீங்கள் சுவாசிப்பதை பற்றி சந்தோஷப்படுகிறீர்களா? பின்னர் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். மூக்கை மூடிக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு யோகா பயிற்சியை செய்து உங்களது மூச்சை உள்ளடக்கி வையுங்கள். இது போன்று மூச்சை அடக்கியபடியே இருங்கள். உண்மையான யோக பயிற்சி செய்யும் மாணவனாகிவிடுங்கள். இப்போது மூச்சு முட்டி சங்கடப்படுகிறீர்கள். பின்னர் உங்களது மூச்சு ஒரேயடியாக பெருமூச்சாக வெளிவந்து உங்களுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. இது முட்டாள்தனமானது. ஆனால் இதுதான் எல்லோரும் செய்வது. அதனால்தான் நீங்கள் மாலை வரும் வரை காத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி இங்கேயே இருக்கிறது. அதற்கு நிபந்தனைகளே தேவையில்லை. மகிழ்ச்சி என்பது இயற்கையானது. அதில் உள்ள ஒரு விஷயத்தை பாருங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் மேல் எந்த நிபந்தனையும் விதிக்காதீர்கள். எந்த காரணமுமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாக எந்த காரணத்தையுமே சொல்ல முடியாது. இயல்பாக மகிழ்ச்சியோடு இருங்கள். மரங்கள் சந்தோஷமாக இருக்கின்றன. அவை மாலை நேரங்களில் குடிப்பதற்கு மது வகைகளையோ அல்லது சிகரெட்டையோ கேட்பதில்லை. அவை பூரணமாக சந்தோஷத்துடன் இருக்கின்றன. பாருங்கள், காற்று மகிழ்ச்சியோடு வீசிக்கொண்டிருக்கிறது. சூரியன் சந்தோஷத்துடன் இருக்கிறது. மணல் சந்தோஷமாக இருக்கிறது. கடல்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. எல்லாமே சந்தோஷமாக இருக்கின்றன, மனிதனைத் தவிர. ஏனெனில் யாருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிபந்தனைகள் விதிப்பதில்லை. இயல்பாக சந்தோஷமாக இருக்கின்றன. உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எனில் சாத்தியமில்லாத நிபந்தனைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். அது மிகவும் கடினமானது. முல்லா சரியானவர்தான். ஒரு சிறிய விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் நீங்கள் நினைப்பதை விட புத்திசாலியானவர். சிறிய விஷயம், சுற்றளவு சிறியதான ஷூக்களை அணிந்து கொள்வது.
யாருமே உங்களை அதிலிருந்து தடுக்க முடியாது. மாலை வேளைகளில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். சிறிய விஷயம். இது போன்ற சிறு விஷயங்களை உருவாக்கி நீங்கள் எப்படி வேண்டுமோ அப்படி சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த பெரிய வீடு என்ன டயதானால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறீர்கள். இப்போது பெரிய நிபந்தனைகளை விதிக்கிறீர்கள். அதற்கு பல வருடங்களாகும். அப்போது நீங்கள் சோர்வடைந்து போய் செயலிழந்து விட்டிருப்பீர்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த இடத்தை அடையும் போது உங்களது சாவுக்கு மிக நெருக்கமாகிவிட்டிருப்பீர்கள். அதுதான் நிகழ்கிறது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வீணாக்கிய பின்னர் உங்களது பெரிய வீடு உங்களது கல்லறையாகிவிட்டிருக்கும். நீங்கள், எனக்கு $1,00,000 இருந்தாலொழிய நான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் வேலை செய்ய வேண்டும். உங்களது வாழ்க்கையை வீணாக்க வேண்டும். முல்லா நஸ்ருதீன் இன்னும் புத்திசாலியானவர். சிறிய நிபந்தனைகள் விதித்து நீங்கள் பெற விரும்பும் மகிழ்ச்சியை பெற்றுவிடுவார். இதனை புரிந்து கொண்டால் நிபந்தனைகள் எதுவும் விதிக்க வேண்டியிருக்காது. அதில் உள்ள முக்கியமான விஷயத்தை பாருங்கள். நிபந்தனைகள் மகிழ்ச்சியினை உருவாக்காது. அவை உங்களுக்கு ஒரு விடுவிப்பை தருகிறது. ஆனால் அந்த நிம்மதியும் நிரந்தரமானதல்ல. எந்த ஒரு நிம்மதியுமே நிரந்தரமானதல்ல. அவை ஒரு சில கணங்களுக்கே நிலைக்கும். அவற்றை திரும்ப திரும்ப கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு காரை வாங்க விரும்புகிறீர்கள். அந்த கார் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது. நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இது எத்தனை நாள் தொடரும்? நாளைக்கு இது பழைய கார் ஆகிவிடும். ஒரு நாள் பழைய கார், 2 நாள்களுக்கு பின் 2 நாள் பழைய கார். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அனைவரும் அதனை பார்த்து பாராட்டிவிட்டனர். இப்போது அது முடிந்துவிட்டது. இப்போது யாரும் அதனை பற்றி பேசுவது கிடையாது. இதனால்தான் கார் நிறுவனங்கள் எல்லாமே புதிய புதிய கார்களை ஒவ்வொரு வருடமும் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அதனால் நீங்கள் புதிய நிபந்தனைகளை விதித்துக் கொள்ளலாம். பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான். அந்த வழியே வந்த பணக்காரர் ஒருவருடைய கார் பழுதடைந்து விட்டது. டிரைவர் இறங்கி காரை பழுது பார்க்கத் தொடங்கினான். பணக்காரர் இறங்கி நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பிச்சைக்காரனின் அருகில் வந்து அமர்ந்தார். மிதமான வெயிலும் குளிர்ந்த தென்றலும் அழகான சூழ்நிலையுமாக அந்த இடம் அமைந்திருந்தது. அந்த பணக்காரர், நீ ஏன் வேலை செய்ய மாட்டேன் என்கிறாய் என்று கேட்டார். பிச்சைக்காரன் பதிலுக்கு, எதுக்காக என்று கேட்டான். நீ வேலை செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொன்னார். எதற்காக என்று பிச்சைக்காரன் கேட்டான். பணக்காரர் கொஞ்சம் கோபமுற்றார். நீ பணம் சம்பாதித்தால் வங்கியில் உன் கணக்கில் பெரிய தொகையை இருப்பாக போட்டு வைக்கலாம் என்று சொன்னார். ஆனால் மறுபடியும் பிச்சைக்காரன் பதிலுக்கு, எதுக்காக என்று கேட்டான். பணக்காரர் இப்போது அதிகமாகவே கோபமுற்றார். எதற்காகவா? உனது வயதான காலத்தில் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம், அதற்காகத்தான் என்று பதிலளித்தார். பிச்சைக்காரன் பதிலுக்கு, நான் இப்போதே ஓய்வுதான் எடுக்கிறேன். எதற்காக வயதாகும் வரை காத்திருந்து இந்த மாதிரி அபத்தமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும்? பணத்தை சம்பாதித்து வங்கி கணக்கில் போட்டு கடைசியில் ஓய்வெடுப்பது, இதெல்லாம் எதற்காக? இப்போதே நீங்கள் பார்க்கவில்லையா நான் நிம்மதியாக ஓய்வெடுத்து கொண்டிருப்பதை? எதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னான். எதற்காக மாலை வரை காத்திருக்க வேண்டும்? எதற்காக பீர் அருந்துவதற்காக காத்திருக்க வேண்டும்? நீங்கள் நீர் அருந்தும் போதே ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? இயேசு கிறிஸ்து நீரையே மதுவாக மாற்றினார் என்ற கதையை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கிறிஸ்தவர்கள் இதில் ஒன்றை தவறவிட்டிருப்பார்கள். அவர்கள் உண்மையிலேயே இயேசு மதுவை நீராக மாற்றினார் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. நான் சீடர்களாகிய உங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். அவர், இதனை சந்தோஷமாக அருந்துங்கள், இதுவே மதுவாக மாறிவிடும் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் மகிழ்ச்சியுடன் நீரை அருந்தும் போது அதுவே பெரும்பாலும் போதையை தரும். முயற்சி செய்து பாருங்கள். வெறும் நீர் உங்களுக்கு போதையை அளிக்கும்.
அது உங்களை பொறுத்தது. அது பீரையோ அல்லது மதுவையோ பொறுத்தது அல்ல. அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை எனில் யாராவது மனோவசியம் செய்பவரை கேளுங்கள். நமது சந்தோஷை கேளுங்கள். அவருக்கு தெரியும். ஒருவரை மனோவசியம் செய்துவிட்டு அவர் வசியத்தில் இருக்கும்போது வெறும் நீரை தந்து பருகச் செய்துவிட்டு அதனை மது என்று சொன்னால் அவர் போதையில் ஆழ்ந்து விடுவார். இப்போது டாக்டர்களுக்கு பிளாக் போஸ் என்ற மருந்தற்ற முறை பற்றி தெரிந்திருக்கும். அதன் விளைவுகள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் இருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் சில பரிசோதனைகள் செய்தனர். ஒரு குழுவில் 20 நோயாளிகளுக்கு ஒரு வகையான நோய்க்குண்டான மருந்தையும் மற்றொரு குழுவில் அதே வகையான நோயால் பீடித்திருக்கும் 20 நோயாளிகளுக்கு வெறும் நீரையும் அருந்தச் செய்தனர். இது வெறும் நீர் அவர்களுக்கு பலன் அளிக்கிறதா என்று பார்ப்பதற்கான ஒரு பரிசோதனை. மருத்துவர்களுக்கோ அல்லது நோயாளிகளுக்கோ இருவருக்குமே எது நீர் அல்லது எது மருந்து என்பது தெரியாது. காரணம் என்னவெனில், மருத்துவர்களுக்கு தெரிந்ததென்றால் கூட அவர்களது மனோநிலை மாறிவிடும் என்பதால்தான். ஒருவேளை தாம் அளிப்பது வெறும் நீர்தான் என்று தெரிந்து கொண்டால் அதனை சிரத்தையோடு தரமாட்டார்களே. அதேபோல நோயாளிகளும் அதனை அக்கறையோடு அருந்த மாட்டார்களே. அதனால் இருவருக்குமே தெரியாது. அதை பற்றிய உண்மை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதிசயம் என்னவெனில், மருந்து எத்தனை பேரை குணப்படுத்தியதோ அதே எண்ணிக்கையிலான நபர்களை வெறும் நீரும் குணப்படுத்தியது என்பதுதான். 20 பேர்களில் 2 வார முடிவில் 2 குழுக்களில் இருந்தும் 7 நோயாளிகள் குணமானார்கள். இதைவிட அதிசயம் என்னவென்றால், வெறும் நீர் அருந்திய நோயாளிகள் மருந்து உண்ட மற்ற நோயாளிகளை விட அதிக ஆரோக்கியமாக இருந்தார்கள். உண்மையிலேயே மருந்தை உண்ட மற்ற நோயாளிகள் வெகு சீக்கிரமே சில வாரங்களுக்கு பிறகு திரும்பி வரத் துவங்கினார்கள். என்ன ஆயிற்று? வெறும் நீர் எப்படி அவ்வளவு உதவி அளித்தது? இதன் பின்னணி என்னவெனில், மருந்துதான் சிகிச்சை அளித்தது. அதே சமயம் மருந்து குணமாக்கவில்லை. தூய்மையான நீர் நிச்சயம் கெடுதல் செய்யாது, ஆனால் மருந்து கெடுதல் செய்யும். அதனால்தான் உண்மையான மருந்து எடுத்துக்கொண்டவர்கள் வெகு சீக்கிரமாகவே திரும்பி வந்தனர். சில புதிய நோய்களாலும் கூட அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள். சில புதிய பிரச்சனை களுடன் திரும்பி வந்தார்கள். ஏனெனில் எந்த ஒரு மருந்தும் உங்களது உடலை ஏதோ ஒரு வழியில் வேறு விதமாக பாதிக்காமல் இருப்பதில்லை. அதன் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் தூய்மையான நீர் அது போல பாதிக்காது. இது ஒரு தூய்மையான மனோவசியம். நீங்கள் நீரை இது போன்ற ஆர்வத்துடனும் பிரார்த்தனையுடனும் அருந்துவீர்களேயானால் அதுவே நிச்சயம் மதுவைப் போலாகும். நீங்கள் ஜென் துறவிகள் தேநீரை இது போன்று உற்சாகத்துடனும் பிரக்ஞையுடனும் அருந்துவதை பார்த்திருக்கலாம். அப்போது வெறும் தேநீரும் கூட மகத்தானதாகிவிடும். சாதாரண தேநீரும் கூட மாறிவிடும். சாதாரண செய்கைகளும் கூட மாற்றம் கண்டுவிடும். காலையில் பயிற்சி செய்யும் நடையும் கூட போதை தருவதாகிவிடும். காலை நடை உங்களுக்கு போதை தருவதாக இல்லையெனில் உங்களிடம் ஏதோ தவறு இருப்பதாக பொருள். ஒரு அழகான ரோஜா உங்களை போதையில் ஆழ்த்த வேண்டும். அப்படி இல்லை எனில் நிச்சயம் வேறு எதுவுமே உங்களை போதையில் ஆழ்த்தாது. ஒரு சிறிய குழந்தையின் கண்கள் உங்களை போதையில் ஆழ்த்த வேண்டும். எப்படி அந்த கணத்தை சந்தோஷமாக வாழ்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் பலனை எதிர்பார்க்காதீர்கள். அப்படி எதுவும் இல்லை. வாழ்க்கை என்பது எங்கும் போவதில்லை. அதற்கு முடிவே இல்லை. முழுமையாக வாழுங்கள். அதனை பிரக்ஞையோடு வாழுங்கள். மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நீங்கள் பூரணமாவீர்கள். பூரணமடைவது என்பது தள்ளி போகக்கூடாது. அப்படி இல்லையெனில் நீங்கள் நிச்சயம் பூரணமடைய முடியாது. பூரணமடைதல் என்பது இப்போது நிகழ வேண்டும். இப்போதே. அப்படி இல்லையெனில் எப்போதுமில்லை. எனது அன்பான ஓஷோ, மக்கள் நான் இழிவானவன் என்று கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் நான் கருமையானவன் மட்டுமே. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் ஓஷோ? நான் உங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டை சொல்கிறேன். ஓர் இளைஞன் ஒரு நாள் காலை கால்பந்து விளையாட்டில் 50,000 பவுண்டுகள் வென்றிருப்பதாக கேள்வியுற்றான்.
அவன் தனது வயதான தாய் தந்தையருடன் வசித்து வந்தான். அவர்களும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள்தாம். எனவே அவர்கள் இதை பற்றி கேள்வியுற்றவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவன், நீங்கள் மகிழ்ச்சி அடைவது இயல்பானதே. எனது செல்வத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே உங்கள் இருவருக்கும் தலா 10 பவுண்டுகள் பரிசாக அளிக்கப் போகிறேன் என்று சொன்னானாம். ஒரு சிறிய மேளனம் நிலவியது. அதன்பின் அந்த வயதான தந்தை பேசத் துவங்கினான். நல்லது மகனே, நாங்கள் உனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறோம். நீ இத்தனை வருடங்களாக எதுவும் இல்லாமல் கஷ்டப்படவில்லை. ஆனால் இப்போது உனது 2 கால்களிலே நிற்பதற்கு தயாராகிவிட்டாய். இப்போது ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நானும் உனது அம்மாவும் சட்டப்படி மனம் புரிந்து கொண்டவர்கள் இல்லை. என்ன என்று திடுக்கிட்ட இளைஞன், அப்போது நான் ஒரு என்று சொல்கிறீர்களா என்று கேட்டான். ஆமாம், நீ அதேதான். வயதான மனிதன் மேலும் சொன்னான். அதனால்தான் நீ இப்படி இருக்கிறாய். இன்றைக்கு இது போதும்.